Hello dudes, this is Dinesh. இந்த டைம் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் ஜான் 31, 2021 நடந்த எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். இது வந்து மிக்சர் எலிகேஷன் டிஐ. A dishonest milkman mixed some water in milk and sold it to 3 shopkeepers, A, B, C, in the same order. After mixing, the ratio of milk and water becomes 5:1. Milkman sold 120 liter of mixture to A and then added 80 liters of milk and 0 liters of water. The same is given for B and C. இந்த டேபிள் தான் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டிஸ்ஆனஸ்ட் மில்க்மேன் இருக்கார். அவர் வந்து மில்க் கூட வாட்டரும் மிக்ஸ் பண்ணிடுறாரு 5:1 ரேஷியோவில். அண்ட் தென் அந்த 120 லிட்டர் மிக்சரை ஏ ஷாப்கீப்பருக்கு விற்கிறாரு. விற்றுட்டதுக்கப்புறமா 80 லிட்டர்ஸ் மில்க்கையும் 0 லிட்டர்ஸ் வாட்டரையும் ஆட் பண்ணுறாரு. அதான் இங்கே பாருங்கள், ஏ ஷாப்கீப்பர் கிட்ட வந்து 120 சோல்டு பண்ணிட்டாரு. அப்போது வந்து மில்க் 100 இருக்கும், வாட்டர் வந்து 20 இருக்கும் 5:1 ரேஷியோனால. 120 லிட்டர்ஸ் மிக்சர் விற்றுட்டாரு. அதுக்கப்புறம் 80 லிட்டர்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்க மிக்சர் வந்து 560 மிக்சர் இருக்குது மொத்தம். அதில் வந்து 80 லிட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்காரு. அப்போது அவர்கிட்ட ஒரிஜினலாக எவ்வளோ இருக்குன்னா 480 இருக்கும். அதிலிருந்து 80 லிட்டர்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்காரு. இந்த 480 தான் மில்க்கு வந்து 400 ரேஷியோ டு வாட்டர் வந்து 80 ரேஷியோ. கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கேன் பாருங்கள். 560 லிட்டர்ஸில் 480 தான் இருக்குது அந்த மிக்சர் படி 5:1 படி. தென் ப்ளஸ் 80 லிட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க. 400:80 ப்ளஸ் 80 லிட்டர்ஸ் மில்க். அப்போ வந்து மொத்தமாக 480 மில்க் இருக்கும், 80 வாட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் பிஃபோர் செல்லிங் டு ஏ. ஏ ஷாப்கீப்பர் கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஏ ஷாப்கீப்பர் கிட்ட வந்து 120 லிட்டர்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ -120 ஆயிருக்கும். ப்ளஸ் 80 லிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது மிக்சர் லெஃப்ட் ப்ளஸ் 40 லிட்டர்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு இது குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் கிடச்சிரும் பிஃபோர் செல்லிங். ஸோ 560 + 40 600 liters. Second question பாருங்க. If the ratio of milk and water with the milkman just before selling it to shopkeeper C is 25:4. ஷாப்கீப்பர் சி கிட்ட சோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து 25:4 இருந்திருக்கு மில்க்கு வாட்டர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. தென் வாட் வாஸ் த அமௌண்ட் ஆஃப் மிக்சர் லெஃப்ட் வித் த மில்க்மேன் பிஃபோர் செல்லிங் இட் டு ஷாப்கீப்பர் சி. ஸோ 25:4 29 ரேஷியோவில் இருக்கா. 29 ரேஷியோவில் இது பார்த்தீங்கன்னா 29:58. ஸோ 580 தான் சொல்லிட்டு போயினே இருந்துடலாம். பட் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சி கிட்ட சோல்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும்னா ஏவை தாண்டியும் பிவை தாண்டியும் தான் வந்திருக்கணும். ஸோ ஏ வரைக்கும் பார்த்தா 480:80 இருந்திருக்கு மில்க் இஸ்டு வாட்டர். அப்போ வந்து மில்க் இஸ்டு வாட்டர் ஏ கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 6:1 இருந்திருக்கு. ஸோ 6:1 குவான்டிட்டிலேயே இருக்கா. அதை வந்து பியில் வந்து 6:1 தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ ரேஷியோ அஃபெக்ட் ஆகாது. ரேஷியோ இதே 6:1 தான் இருக்கும். ப்ளஸ் மில்க் 80 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, வாட்டர் 10 லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இந்த மிக்சர் லெஃப்ட் தான் கண்டுபிடிக்கணும். சிக்கு சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு இந்த இது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 6:1 + 8:1 இஸ் ஈக்குவல் டு மிக்சர் வந்து 25:4 வரது நம்ம கண்டுபிடிக்கணும். 6:1 ஒரு ரேஷியோ இருக்குது, ப்ளஸ் 8:1 இன்னொரு ரேஷியோ ஆட் ஆகும்போது அதே ரேஷியோ 25:4 மாறுது. இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா 6:1 இருக்கா, 8:1 இருக்கா, பட் 25:4 இருக்குது. இப்போது 6 வந்து 80 வச்சுக்கோங்க, 8 வந்து 80 வச்சா கூட 26 தான் கிடைக்கும். பட் இங்கே ஆட் நம்பர் இருக்குது. ஸோ ஒரு ஆட் ப்ளஸ் ஒரு ஈவன் நம்பர் ஆட் ஆகும்போது தான் ஆட் நம்பர் கிடைக்கும். அப்போ வந்து ஏதோ ஒன்று ஆட் நம்பர் ஆகுது. இது 8 பாதியாக போட்டால் கூட 4 தான் கிடைக்கும். பட் 6 பாதியாக போட்டால் 3 கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆட் நம்பர். இப்போ நான் இதை எப்படி யோசிப்பேன்னா 6 சரி 3.5 போடுவேன். 21:3.5 கிடைக்கும். அப்புறமா 8 வந்து 0.5 ஆக்குவேன். 4:0.5 8:1
25:4 கிடைச்சோம். இன்னொரு இதுவும் இருக்குது, 6:2.5 போட்டோன்னா 12:15 கிடைக்கும். அப்போது இங்கே 2.5 அண்ட் 8:1.5 போட்டால் 12 கிடைக்கும். இங்கே வந்து 1.5 பட் 27:4 கிடைக்குது. நமக்கு 25:4 தான் கிடைக்கணும். அப்போது 6 × 3.5 8 × 1.5 0.5. ஸோ நமக்கு இந்த ரேஷியோ தெரிஞ்சிடுச்சு, 21:3.5 4:0.5ன்னு. அப்போ வந்து 80:10 லிட்டர்ஸா, 80:10 4 × 20 டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போது 21 × 20 டைம்ஸ் 420. அப்போது 3.5:20 35 70 வரும். 420:70 இப்போது 490 லிட்டர்ஸ் இருக்குது. 490 லிட்டர்ஸ் இருக்கா? பட் ஆல்ரெடி ஏ கிட்ட சோல்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 560 இருந்திருக்கு. 560லேருந்து 490 ஆயிருக்கு. அப்போ வந்து 70 லிட்டர்ஸை சோல்வ் பண்ணியிருக்காங்க பி கிட்ட. பி ஷாப்கீப்பர் கிட்ட 70 லிட்டர் சோல்வ் பண்ணியிருக்காங்க. பி ஷாப்கீப்பர்ஸ் கிட்ட 70 லிட்டர் சோல்வ் பண்ணியிருக்காங்களா, y = 70ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து 490 இருக்குது மிச்சம். 490 + 90 580. ஆன்சர் 580. Next, if the difference between milk and water in the final mixture is 427. ஃபைனல் மிக்சர்னா எல்லாமே 3 பேர்கிட்ட சோல்வ் பண்ணிட்டதுக்கப்புறமா கடைசியாக இருக்கிறது 427 டிஃப்ரென்ஸ். தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்? இப்போ எம்னா பி கிட்ட சோல்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கிட்ட மிக்சர் இருக்கிறது 580ன்னு தெரிஞ்சிருச்சு. அதில் மில்க்கு 500 லிட்டர்ஸ், வாட்டர் 80 லிட்டர்ஸ். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25:4 இருக்குது. தென் சி கிட்ட வந்து 87 லிட்டர்ஸ் சோல்வ் பண்ணுறாங்க. அப்படி சோல்வ் பண்ணிட்டா என்ன ஆகும்? 75 லிட்டர்ஸ் போயிடும், இங்கே 12 லிட்டர்ஸ் போயிடும். அப்போது 425 லிட்டர்ஸ் ஆகிடும். இங்கே வந்து 68 லிட்டர்ஸ் ஆகிடும். இப்போது டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 360. இப்போது டிஃப்ரென்ஸ் வந்து 357 இருக்குது. பட் நமக்கு தேவை டிஃப்ரென்ஸ் வந்து 427. அப்போ வந்து 70 டிஃப்ரென்ஸ் அதிகமாகுது. மில்க் வாட்டர் வந்து 3:1 ரேஷியோவில் ஆட் பண்ணுறாங்க சி கிட்ட சோல்வ் பண்ணிட்டதுக்கப்புறமா. அதனால தான் 70 எகிருது மில்கில். அப்போ வந்து 3:1னா டிஃப்ரென்ஸ் 2 = 70. அப்போது 3R = 105, 1R = 35. ஆரோட வேல்யூ தான் கேட்குறாங்க, 35. இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். எஸ்பிஐ பிஓவில் கேட்ட கேஷ்லெட் டிஏ கொஷின். பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் இதுவும் ரொம்ப ஈஸி. A school conduct an examination in which 2 papers are there. One is written exam and other one is practical exam. Maximum marks of written exam is 80 and the maximum marks of practical exam is 60. இது மட்டும் தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. Total maximum marks is equal to maximum marks of written plus maximum marks of practical. Total maximum weightage score, weighted percentage into maximum marks of written exam, weighted percentage into maximum marks of practical exam. இது கண்டிப்பாக யாருக்கும் புரியாது, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே வெயிட்டட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெயிட்டட் பர்சன்டேஜ்னா டோட்டல் 100%ல் 60% ஷேர் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு, 40% ஷேர் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு. இப்போ புரிஞ்சிச்சுங்களா? 60% ஷேர் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு, 40% ஷேர் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் மார்க்ஸ் ரிட்டனுக்கு வந்து 80 தான் மேக்ஸிமம் மார்க்ஸு, ப்ராக்டிக்கல் வந்து 60 மார்க்ஸு. இதில் வந்து 60% தான் வெயிட்டேஜ், இதில் 40%. அப்படின்னா 8 × 6 ஆர் 48, 60ல் 40% 24. ஸோ டோட்டல் மார்க்ஸே 72க்கு தான். டோட்டல் மார்க்ஸே 72க்கு தான். 72க்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா வெயிட்டேஜ் ஸ்கோரு. இங்கே பாருங்கள், A gets 52 weighted score in exam. B also get weighted score 52 and he obtained 55 marks in practical exam. இங்கே பாருங்கள், பிக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 52 weighted score and he obtained 55 marks in practical exam. இங்கே பாருங்கள், பியோட வெயிட்டட் ஸ்கோர் 52ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ப்ராக்டிக்கல் மார்க்ஸில் வந்து 55 வந்து 55ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராக்டிக்கலில் 55னா அதோட 40% என்ன, 22. ஸோ ப்ராக்டிக்கலில் வெயிட்டட் ஸ்கோர் 22. அப்போ வந்து ரிட்டர்னில் வெயிட்டட் ஸ்கோர் 30. எதோட 60% 30ன்னு பார்த்தீங்கன்னா 30 = 60%. அப்போது 100%னா 50. அப்போது வந்து பிஇ மேக்ஸிமம் மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாமில் 50 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க.
Then C obtained 50 marks in practicals exam. D obtained 70 marks in written exam and 75% in practical exam. அதை அப்படியே விட்டுருங்க, ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். இஃப் சி காட் 65 வெயிட்டட் மார்க்ஸ் இன் த எக்ஸாம், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆப்டைன்டு ஸ்கோர் பை சி அண்ட் பி இன் ரிட்டன் எக்ஸாம்ஸ். சி வந்து 65 வெயிட்டட் மார்க்ஸ் வாங்கியிருந்தா சி அண்ட் பியோட ரிட்டன் எக்ஸாம் ரேஷியோ கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பிக்கு வந்து 15 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது சிக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சி வெயிட்டட் ஸ்கோர் 65 சொல்லிட்டாங்க. அண்ட் சி ஆப்டைன்டு 50 மார்க்ஸ் இன் ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம். சி obtained 50 மார்க்ஸ் இன் ப்ராக்டிகல்ஸ் எக்ஸாம்ஸ்னால் இதோட 40% வந்து 20. அப்போது இங்கே வந்து 45 வெயிட்டட் ஸ்கோராக இருந்திருக்கு. இங்கே 45 வெயிட்டட் ஸ்கோர்னால் 3 5 75, அதான் 60%, அதான் நான் 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது இங்கே 100% வந்து நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். 5 into 15, 3 into 15. ஸோ 75 தான் டோட்டல் ஸ்கோர். சி எடுத்த மார்க் ரிட்டனில். அப்போது 75:50, 3:2 ஆன்சர். நெக்ஸ்ட், ஏ காட் 52 வெயிட்டட் ஸ்கோர். வாட் மே பி த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்கோர்ஸ் இன் போத் எக்ஸாம்ஸ்? இந்த கொஷனுக்கு வேறு வேலையே இல்லை, ஆப்ஷன்ஸில் தான் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கணும். 52 வெயிட்டட் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 60:40 எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், 52 வெயிட்டட் ஸ்கோர், 60:40 மார்க்ஸ் எடுக்கிறேன். 40 மார்க்ஸ்னால் என்ன வரும்? 16. 60 மார்க்ஸ்னால் என்ன வரும்? 36. 36:16. இதுலேயே 52 கிடச்சிருச்சு. எதுக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட போட்டு காமிக்கிறேன். 50:30 போட்டு காமிக்கிறேன். 50:30னா 30யோட 20%, 20 40%, 3 6 9 12. இதோட 60% 30. 30 + 12 42 தான் கிடச்சிருக்கு. பட் இதில் 52 கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். 60:40. 60:40 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் டி ஸ்கோர்டு 7/7% மோர் மார்க்ஸ் இன் ரிட்டன் எக்ஸாம். 7/7னா 1/14 அர்த்தம். டி ஆப்டைன்டு 70 மார்க்ஸ் இன் ரிட்டன் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி 70 எடுத்திருக்கான். பட் இங்கே வந்து 1/14 ஆட் ஆகுது. 15/14னா 14 × 5, 15 × 5 சார்னா 75. இப்போ டியோட ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து 75. அண்ட் சி ஸ்கோர்ட் 60 மார்க்ஸ் இன் ரிட்டன் எக்ஸாம். ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்டைன்ட் வெயிட்டட் ஸ்கோர் ஆஃப் சி அண்ட் டி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மேக்ஸிமம் வெயிட்டட் ஸ்கோர். மேக்ஸிமம் வெயிட்டட் ஸ்கோர் வந்து 72 நமக்கு தெரியும். ஸோ மேலே என்ன வருதுன்னு தான் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், டி வாங்கின ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்ஸ் 75, ப்ராக்டிக்கல் 45. இதோட 40% என்ன? 4.5 9 18. இதோட 60% வந்து 15 30 30 45. ஸோ 45 + 18 63. இதோடது பாருங்கள், 36 + 20 56. இதோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 7. ஸோ 7/72 × 100. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். 7/72 × 100. 7/70 × 100னா 10% கிடைக்கும். ஸோ 7/72 அப்போ கண்டிப்பாக 10 விட கொஞ்சம் ஜஸ்ட்டு கம்மியாக கீழே இருக்கும். அப்போது 10.34 எலிமினேட் ஆகிடுச்சு. 7.52 வர சான்ஸ் கிடையாது. மேபி 9.72 இருக்கும், இல்லைனா 8.56 இருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம போட்டு பார்த்தோன்னா 9.72 கிடச்சிடும். அவ்வளோதான் 2 DI ஓவர்டியூப்ஸ். இப்போது உங்களுக்கு எதனா பிடிஎஃப் வேணும்னா கேளுங்க. நான் எழுதும் போதே பிடிஎஃப்பும் சேர்த்து மேக் பண்ணி ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது பிடிஎஃப்பும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். பிகாஸ் பிடிஎஃப் இருந்தால் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.